ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திவாலி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வீடியோவில் நான் எங்களோட திவாலி டே செலிப்ரேஷன் அண்ட் மீல் ப்ரிப்பரேஷன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சாட்டர்டே அன்னைக்கு வந்துட்டு திவாலி செலிப்ரேஷன் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ காலையிலேயே நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டோம். நான் போகிறப்பவே ஓரளவு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு வடைக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுழியன் செய்வோம்ல, அதுக்கு கடலை பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு தான் போனேன். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock போல் நான் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு அரைக்கிறது அண்ட் சுழியனுக்கு தேவையான ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுதான் கொஞ்சம் பெரிய வேலை. இது பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக கடகடன்னு பண்ணிடலாம். சுழியனுக்கு நான் முதல்ல கடலை பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப குழைய வேக வைக்காமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூரணம் கிளறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பருப்பு வேக வைக்கிற டைமில் பேரலா நான் மாவு அரைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். கடலை பருப்பை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். எப்படி பவுடர் மாதிரி இருக்கு பாருங்க. இதுல நான் வெல்லத்தை நுணுக்கி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம ஹீட்டை வந்து ஒரு மீடியம் டு லோல வச்சு கிளற ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட வெல்லம் வந்து உருக ஆரம்பிச்சு நல்லா இலைகள் கொடுத்துரும். வெல்லம் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து கிளறணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சுழியனுக்கு தேவையான பூரணம் ரெடி ஆயிடும். இது கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் நாம அதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் லேட்டா சுழியன் போட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாகு வச்சு கிளறுவாங்க. பாகு வச்சு கிளறப்ப கொஞ்சம் டைம் கூட எடுக்கும். அதுக்கு பதில் நல்ல குவாலிட்டியான வெல்லமா வாங்கிட்டு ஃபைனா நுணுக்கிக்கிட்டு நீங்க போட்டு கிளறினீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் வேலை. பூரணம் ரெடி ஆயிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். அடுத்து நான் சாம்பாருக்கு தேவையான பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறேன். துவரம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டுத்தையும் குக்கர்ல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து நான் வேக வச்சுக்கிறேன். இந்த பருப்பு வேகிற டைம்ல சாம்பாருக்கு தேவையான காய்கறி கட் பண்ணி வச்சுட்டு பூரணம் ஓரளவு ஆறுனதுக்கு அப்புறம், அதாவது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையா நம்ம உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில நம்ம ஒரு 4 மணி போல சுழியன் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வேலையெல்லாம் நம்ம முத நாளே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு காலையில கொஞ்சம் கடகடன்னு மற்ற வேலையெல்லாம் பண்ண ஈஸியா இருக்கும். அதுவும் தனியா வேலை செய்றீங்க அப்படின்னா இதை நீங்க பிளான் பண்ணி ப்ரீவியஸ் டேவே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாவெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் வடை மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். வடைக்கு நான் உளுந்து அரைக்கிறப்பவே பச்சை மிளகாய் சேர்த்து தான் அரைச்சேன். இது கூட சின்ன வெங்காயம் கருவேப்பிலை உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். வடை சுடுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டின்னர் ப்ரிப்பரேஷன் செஞ்சு டின்னர் சாப்பிட்டுட்டு அகெயின் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு. காலையில் நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு திரும்பவும் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டே நான் பருப்பு வேக வச்சுட்டு தான் படுத்தேன். இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம சாம்பாருக்காக கட் பண்ணி வச்சிருந்தோம்ல காய்கறி, அதெல்லாம் இந்த பருப்பு கூட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான புளி உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த காய்கறி வேகிற டைம்ல சாம்பாருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சாம்பார் ரெசிபி டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு மிளகா மல்லி அதுக்கப்புறம் மிளகு சீரகம் கடலை பருப்பு எல்லாம் சேர்த்து எண்ணெய் சேர்க்காத ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை நாம மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கணும். சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் நம்ம வேக வச்சிருக்கோம்ல, அது வெந்ததுக்கு அப்புறமா இந்த மசாலா சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு தாளிச்சு இறக்கணும் அப்படின்னா சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு டீட்டெயிலா வேணும் அப்படின்னா நான் தனியா ஷேர் பண்ணியிருக்கேன். வடை சுழியன் ரெண்டும் ரெடி பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. சுழியனுக்கு தேவையான பூரணம் ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சு. இப்போ கோட்டிங்காக மைதா மாவு உப்பு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இது ரெண்டுத்தையும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். இது வந்து எந்த அளவு பக்குவத்தில் இருக்கணும் அப்படின்னா நம்ம பஜ்ஜி மாவு கரைப்போம்ல அதை விட கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். கட்டி இல்லாம நல்லா கரைச்சிட்டு இதை ஒரு 15-20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுழியன் செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா எண்ணெய் குடிக்காம இருக்கும். வடை போட்டு எடுத்துட்டு அதே எண்ணெயில நம்ம சுழியன் போட்டுக்கலாம். ஏன்னா சுழியன் போட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஆயிடும். அதனால சுழியன் தான் லாஸ்டா நம்ம செய்யணும். ஏற்கனவே நான் வந்து பாத்தீங்கன்னா வடை ப்ரிப்பரேஷனும் தனியா போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வந்துட்டு கிரைண்டர்ல தான் வடைக்கு மாவு அரைச்சேன். அரைச்சு வச்ச மாவுல கடகடன்னு வடை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுழியன் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ்ல தான் ஃபேமிலி ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். எங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, எல்லாரும் சேர்ந்து தான் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவோம். சப்போஸ் மிட் ஆஃப் த வீக் லைக் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் மாட்டிடுச்சு டிராவல் பண்ண முடியாதுன்னா தான் நாங்கள் சென்னையில் செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டே ஃபங்க்ஷன் பண்ணுறது வெடி வெடிக்கிறது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ண முடியல. பட் இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து 1 இயர்லேயே கிடைச்சிட்டாங்க. அவங்க கூட தான் நாங்கள் திவாலி செலிப்ரேட் பண்ணோம். ஏற்கனவே நம்ம தாளிச்சு வச்சதை சாம்பார் கூட சேர்த்து கொதிக்க விட்டாச்சு. டைம் இப்போ 5:20 ஆக போகுது. கிச்சன் வேலை முடிச்சாச்சு. அடுத்து சாமி கும்பிட வேண்டியதான். புது ட்ரெஸ் நாங்கள் எப்போ இந்தியா
இந்தியா போறப்போ 2-3 செட் எடுத்துட்டு வந்து வச்சிருவோம். அதுக்கெல்லாம் மஞ்சள் வச்சு சாமி கிட்ட வச்சாச்சு. அதுக்கப்புறம் பசங்களை எல்லாம் எழுப்பி விட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ண வச்சு சுவாமி கும்பிட்றதுக்காக கூப்பிட்டுட்டு வந்தேன். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பழக்கம் இருக்கும். எங்க வீட்டில் வந்துட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அந்த சாமி கும்பிட்றப்ப அதில் நல்லெண்ணெய் அரப்பு அதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. அதை தலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க போவோம். அடுத்து சுவாமிக்கு இலை போட்டு நாங்கள் வந்துட்டு தோசை இல்லைன்னா இட்லி வச்சு படைப்போம். தோசை சாம்பார், அது கூட சுழியன், வடை, பாதாம் ஹல்வா, ரெகுலர் ஹல்வா, அதிரசம், கோகனட் பர்ஃபி, ரவா உருண்டை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, இது எல்லாமே வீட்டில் செஞ்சேன் நான் இந்த வருஷம் தீபாவளிக்காக. இதெல்லாமும் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு நாங்கெல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி காலையிலேயே புது ட்ரெஸ் போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா காலையில சீக்கிரமா பசங்களை எழுப்பி விட்டதுனால ஒரு 10:30-11 மணிக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரௌசி ஆயிடுவாங்க. அதனால காலையிலேயே கடகடன் வேலை முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம யாரையாவது பார்க்க போவோம். இதே மாதிரி ஹோல் டே போயிடும். ஈவினிங் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா எங்க ஸ்ட்ரீட்ல வந்துட்டு ஒரு 7-8 ஃபேமிலி இருக்கும். எல்லாருமே இந்தியன்ஸ் தான். எல்லாரும் சேர்ந்து வெடிச்சு ஒரு 2 hours கிட்ட வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மழை கிடையாது. லாஸ்ட் இயர் தீபாவளி மழை பெஞ்சுது. ஆனா செம குளிர். ஆனாலுமே பசங்க எல்லாம் வந்துட்டு வாங்கின வெடியெல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு தான் படுத்தாங்க. நெக்ஸ்ட் டே மண்டே ஸ்கூல் ரீஓபன் அப்படின்றதுனால சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு முடிச்சுட்டு வைண்ட் அப் பண்ணிட்டோம். இந்த தீபாவளி எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா போச்சு. எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் அங்க என்ன ஐட்டம்ஸ் கிடைக்குதோ அதை வச்சுட்டு கண்டிப்பா பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா பசங்களுக்கு அப்பதான் நம்ம ஊர் பழக்க வழக்கம்லாம் மறக்காம இருக்கும் அப்படின்றதுக்காகவே நான் கண்டிப்பா மிஸ் பண்ணாம செஞ்சிருவேன். இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.